வணக்கம். நெல்லையப்பர் கோயிலில் வந்துட்டு அன்னதானமும் அதுலேயும் இது அடிக்காங்க, துட்டு அடிக்காங்க. ஓரப்பணிலையும் துட்டு அடிக்காங்க. 2-3 முறை நடக்கிற மாதிரி. அடுத்து எல்லா இடத்துலையும் நெல்லையப்பர் கோயிலில் துட்டுன்னு இந்த அறநிலையத்துறை கம்பியை கட்டி நடக்க விடாமல் மக்களை வந்து பிரகாரம் சுத்த விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. தொண்டர் சந்தையில் ஒரு குழு அமைச்சு அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு என்னென்னா, இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு உண்டான சரியான முயற்சி இல்லை. இதில் வந்துட்டு அந்த ஈஓவும் உடன்பாடு. ஈஓ வந்துட்டு நம்ம லெட்ரு மூலமாக கேட்டதுக்கு எங்களுக்கு முறையாக வந்துட்டு பூஜை நடக்குது, இது நடக்குது. 6 மணி 7 மணி வரைக்கும் கோயில் திறக்க மாட்டேங்குது. அந்த ஐயர் மூத்தவர் வந்துட்டு இறந்து போயிட்டார். அவரோட பையன்தான் இருக்கான். ஃபாரின் போயிட்டு திரும்ப வந்திருக்கான். அவனுக்கு அதுக்கு முன்னாடி அந்த நெல்லையப்பருக்கு வந்து நம்ம தாமிரபரணி தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் எந்த தண்ணியை எடுத்து மூடியை வேறு நிலமாக போட்டு கும்பாபிஷேகம் தடைப்படுறதுக்கு ஐயாவும் பண்ணார். அந்த தொண்டர் சென்னையில் உள்ள தொண்டர் நயனார் உள்ள ஐயரும் பண்ணுதாங்க. சரிவர இல்லை. எல்லாத்தையும் இந்த பக்கம் இது அன்னதானம் கொடுத்து இடித்தாங்க, அந்த பக்கம் இடித்தாங்க. இப்போ இங்கே நெல்லையப்பர்கள் உலர பணிகளும் சரியாக நடைபெற மாட்டேங்குது. அதுலேயும் வந்துட்டு அன்னதானம் பண்ணலையும் ஊழல் நடக்குது. இதில் வந்துட்டு 2வது அறநிலையத்துறை தான் வந்து இதில் கலந்து ஊழல் நடத்திட்டுருக்கு. இது பொதுமக்கள் இது பாண்டிய மன்னர் கட்டிய இண்டஸ்ட்ரியல் நெடுமாறன் நெடுஞ்செழியன் கட்டின கோயிலை இவங்க சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே இடிக்கவும், இங்கே தோண்டவும், கால்வாய்க்கு தோண்டவும், இதில் உள்ள கல் எல்லாத்தையும் அந்த போத்தீஸ் பார்க்கிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் கொண்டு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கோயிலோட பலமே இதாகி போச்சு. கால்வாய் தண்ணிகளும் போகாது. அது இல்லாமல் யானை இறந்து எவ்வளோ நாளாகிடுச்சு. ஒரு யானை வாங்கி கொடுக்க முடியல. கோயிலில் செய்யணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ரூபாயை கொடுத்து 2வது வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்றாங்க. கோயில் அறநிலையத்துறை மற்றும் இருக்கப்பட்டவங்க அதிகாரிகள். அதனால் கொடுக்கறதுக்கும் பயப்படுறாங்க. அதை கொடுக்குற நிதியும் கணக்கில் வர்றதில்ல. திருச்செந்தூர் கோயிலில் அடித்த மாதிரி சிவநாடார் கொடுத்து அடித்தாங்கல்ல, ஒரு லெட்ரு எழுதுனதுக்கு 1,00,000 அதுன்ன மாதிரி. இங்கே வந்து கூட்டு வழிபாடு நடக்கக்கூடாது, உலாரப்பணி நடக்கக்கூடாது, தொண்டர்கள் நிறைய கூடக்கூடாது. துட்டு வச்சுருந்தோன்னா அது மட்டும் தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், நெல் அடுக்கி கொண்டு வச்சு கூட்டு வழிபாடு நடக்காதுக்கு இடைஞ்சல் பண்ணுதாங்க. உழவார பணிக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. சாமியை துப்புரவு பண்ணதை 3 விதமாக போட்டா போட்டு கோயிலேருந்து செய்கிற மாதிரி துட்டடிக்காங்க. அன்னதானம் பண்ணது தனியாக இருக்குது. அதுக்கு தனி பிரிவுலேருந்து அன்னதானம் பண்ணுறாங்க. ஆனால் யாராவது ரூபா கொடுத்தா அதில் எடுத்துகிட்டு வேறு இது கட்சி கொடியும் இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அன்னதானத்துலேயும் ரூபா ஒரு ஆள் கொடுக்கானா அந்த ரூபாயில் இது பண்ணாமல் ரேஷன் அரிசி ரேஷன் பருப்பையும் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பல விதமாக வந்து கோயில்கள் இடைஞ்சல். மனிதனுக்கு வந்துட்டு அமைதியான இடம் கோயில் தான். கோயில்லையும் இது பண்ணுறாங்க. இந்த ராமர் கோயில் இதாகிட்டு இருக்குது. இங்கே தொண்டர் போகிற வழியில் அந்த ராமர் கோயிலையும் சரிவர பணி நடத்தணும். அங்கேயும் துட்டடிக்கணும்னு பார்க்காங்க அறநிலையத்துறை. அடுத்து வந்துட்டு ரத வீதி ஃபுல்லாக ஆர்ச்சிலேருந்து ரத வீதிகள் அந்த முக்கில் பார்த்தாச்சுன்னா பிரிட்டிஷ்காரன் கட்டின அந்த இதுக்கிட்ட அந்த ஆர்ச்சி எடுக்கணுன்னாங்க, அது தடைப்பட்டது. அதுக்கப்புறம் தெப்பக்குளத்தை தூர்வாரி இது பண்ணாங்க, அது தடைப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தோண்டி கிடக்கு பேங்க் கிட்ட, அது சரி வரல. அந்த ஆர்ச்சிலேருந்து நெல்லையப்பர் இது தொண்டர்கள் நயனார் அந்த இது வரைக்கும் உள்ள ரோடுகளை வந்து சரிபட சம்பளம் பண்ணிருக்காங்க. இது வந்து நெல்லையப்பர் ரத வீதி இவங்க ஆக்கிரமணம் பண்ணிட்டுருக்காங்க. கடைகளை வந்துட்டு நிறைய கடைகள் வாடகை போட்டிருக்காங்க தொண்டர் நயனார். அதனாலேயே அடுத்து வந்துட்டு நெல்லையப்பர் கோயில் அந்த கடை வாடகையை கட்டுறதில்லை. அந்த கடை வாடகை கட்டுனால இவங்க பாக்கெட்டில் போட்டுறாங்க. உண்டியல் என்றுன்னு சொல்லி பாதி கட்டு தங்கம் வந்ததில் எந்த கணக்கில் தங்கத்தை உருக்கி கொண்டு போகிறாங்க. கோயிலுக்கு வந்து தேரும் இதுவும் செய்ய மாட்டேங்காங்க. இந்த லட்சுமி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு நேரம் எய்த்தாப்பில் உள்ள அந்த ஆர்ச்சில் அம்பாள் சிலை உடஞ்சிருக்கு. எல்லாம் செலவு அதையும் பராமரிக்க மாட்டேங்காங்க. இப்படிலாம் அட்டகாசம் கோயில் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இறைவன் தான் நெல்லையப்பர் காந்தி தொண்டர் நேரம் கோமதி தான் கேட்கணும். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். சிவாய நம. ஓம் நாராயண நம.